இயற்கணிதம், இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்கள், தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி. அல்ஜீப்ரா, கிராஃப் ஆஃப் குவாட்ரட்டிக் இக்குவேஷன்ஸ், டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ். 1வது வினா. கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைக. அவற்றின் தீர்வுகளின் தன்மையை கூறுக. வினாவை புரிதல். எக்ஸின் மதிப்பை கொடுத்து ஒய்யின் மதிப்பை காணல், புள்ளிகளை வரைபடத்தில் குறித்தல், வரைபடம் வரைந்து தீர்வுகளின் தன்மையை கூறல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். 4th சப்டிவிஷன். x² - 9 = 0. கொடுக்கப்பட்ட சமன்பாடு x² - 9 = 0. இதனை y x² - 9 என எழுதலாம். எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்பை நாம கண்டுபிடிக்க போறோம். தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலேயோ நாம மதிப்பு காணலாம். நாம இங்க தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். x -4ன்னு ஒய்யில பிரதியிடுங்க. எக்ஸ் வர இடத்துல எல்லாம் -4. ஸோ -4² - 9. 16 - 9 7. x -3 எனில் ஒய்யின் மதிப்பு 0. x -2 எனில் ஒய் மதிப்பு -5. x மதிப்பு -1 எனில் ஒய் மதிப்பு -8. x 0 எனில் ஒய் மதிப்பு -9. x 1 எனில் ஒய் மதிப்பு -8. x 2 எனில் ஒய் -5. x 3 ஒய் 0. x 4 ஒய் 7. ஸோ இந்த மதிப்புகளை நாம அட்டவணையில் எழுதுறோம். மேலே எக்ஸும் கீழே ஒய்யும் இருக்கிற மாதிரி ஒரு பேரலல் அட்டவணையை போட்டுக்கோங்க. இந்த புள்ளிகளை நாம கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம். கொடுக்கப்பட்டிருக்கிற கிராஃப் ஷீட்ல அளவு திட்டம் எழுதுங்க. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஓரலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுகள். இந்த புள்ளிகளை நாம பிளாட் பண்றோம். -4, 7, -3, 0, -2, -5, -1, -8, 0, 9, 1, -8, 2, -5, 3, 0, 4, 7. புள்ளிகளை பிளாட் பண்ண பின்னாடி அந்த புள்ளிகளை ஃப்ரீ ஹேண்ட்ல நாம கனெக்ட் பண்றோம். இந்த வரைபடம் தான் நமக்கு தேவையான பரவளையம். இதுல இருந்து நாம தீர்வுகளின் தன்மையை குறித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். எக்ஸ் அச்சில் -3லையும் எக்ஸ் அச்சில் +3லையும் வெட்டுது. அப்ப எக்ஸின் மதிப்புகள் -3 +3 கிடைக்கும். பரவளையம் எக்ஸ் அச்சை -3, 0, 3, 0 என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது. இப்புள்ளிகளின் எக்ஸாய தொலைவுகள் -3, 3. அடுத்ததா x² - 9 = 0 என்ற இருபடி சமன்பாடு எக்ஸ் அச்சை இருவேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. எனவே இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் இரு சமமற்ற மெய்யெண்களாக இருக்கும். அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம் அல்ல. ரியல் பட் நாட் ஈக்குவல். புரிஞ்சுக்கிட்டோமா? 5வது சப்டிவிஷன். x² - 6x + 9 = 0. கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? x² - 6x + 9 = 0. இதனை y x² - 6x + 9 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்புகளை நாம கண்டுபிடிக்கணும். தனித்தனியாகவோ அல்லது அட்டவணை முறையிலேயோ நாம மதிப்பு காணலாம். நாம இங்க தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். x -3 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒய் மதிப்பு 36ன்னு வருது. எக்ஸ் வர இடத்துல எல்லாம் -3 நாம பிரதியிடுறோம். இதை சுருக்குனா 9 + 18 + 9 36. எக்ஸ் -2 எனும்போது ஒய் 25. எக்ஸ் -1 எனும்போது ஒய் 16. எக்ஸ் 0 எனும்போது ஒய் 9. எக்ஸ் 1 ஒய் 4. எக்ஸ் 2 ஒய் 1. எக்ஸ் 3 ஒய் 0. எக்ஸ் 4 ஒய் 1. இதை கிடைமட்ட அட்டவணையா எழுதுறோம். எக்ஸ் மதிப்பு மேலையும் ஒய் மதிப்பு கீழையும் இருக்கிற மாதிரி பேரலலா எழுதிக்கிறோம். இதுல இருந்து பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நாம எழுதிக்கிறோம். இந்த புள்ளிகளை வரைபடத்தாள்ல நாம குறிக்கணும். வரைபடத்தாள்ல அளவு திட்டத்தை எழுதிக்கிறோம்.
எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 5 அலகுகள். -3, 36, -2, 25, -1, 16, 0, 9, 1, 4, 2, 1, 3, 0, 4, 1. புள்ளிகளை பிளாட் பண்ண பின்னாடி அந்த புள்ளிகளை ஃப்ரீ ஹேண்டில் நாம் கனெக்ட் பண்ணுறோம். இதிலிருந்து நாம் தீர்வுகளின் தன்மையை குறித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த பரவளையம் எக்ஸ் அச்ச 3, 0 என்ற புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. அப்படின்னா இப்புள்ளியில் எக்ஸின் ஆயத்தொலைவு 3. இங்கு x² - 6x + 9 = 0 என்ற இருபடி சமன்பாடு எக்ஸ் அச்சை ஒரே ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டுகிறது. எனவே இருபடி சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் ஆகும். புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திப்போம்.